ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க ரெசார்ட் வெப் சீரிஸோட ஸ்டோரிலைன் தான் பார்க்க போகிறோம். இது காமெடி சீரிஸ். இதோட ஸ்டார்டிங்கில் நெடுமாறன்னு ஒருத்தர் காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு வந்து இந்த சீரிஸோட ஹீரோவான வெற்றி மேலே இடிக்கிற மாதிரி வருவார். இப்படி தான் இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆகும். இவங்க ரெண்டு பேரும் யாரு, வெற்றிக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக அவர் மேலே இவ்வளோ கோவம், இந்த விஷயம்லாம் நடக்கிறதுக்கு 1 மந்த் முன்னாடி என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. வெற்றியோட அப்பா அவங்க ஊரில் நிறைய கடன் வாங்கி வச்சுட்டு ஊரை விட்டு ஓடி போயிருப்பாரு. இப்போ அதனால வெற்றி, அவங்க அம்மா, தங்கச்சி இவங்க 3 பேரையும் கடன்காரங்க ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த கடனெல்லாம் அடைக்கிறதுக்காகவும் அவரோட தங்கச்சியை படிக்க வைக்கிறதுக்காகவும் வெற்றி வந்து ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுவார். மகாபலிபுரமில் இருக்க ரொம்பவே ஃபேமஸான பெரிய ரிசார்ட்டில் ரூம் சர்வீஸ் வேலை. இவரோட சேலரி 20,000ன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அங்கே அவர் தங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் சேர்த்து 8,000 ரூபாய் பிடிச்சிட்டு 12,000 ரூபாய் தான் கொடுப்பாங்க. வெற்றிக்கு குக் பண்ண ரொம்பவே பிடிக்கும். அவர் ரொம்ப சூப்பராகவும் சமைப்பார். அதே ரிசார்ட்டில் செஃப் ஆகணும்னு அவர் ஆசையும் படுவார். ஆனால் அந்த ரிசார்ட்டில் ஹெட் செஃப்பாக இருக்க நெடுமாறன் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு. அவர் எல்லாத்துக்குமே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருப்பாரு. அதை எந்த செஃப்பாவது ஃபாலோ பண்ணலன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுப்பாரு. அவரை பார்த்து அந்த ரிசார்ட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே பயப்படுவாங்க. அவங்க கிச்சனுக்குள்ளே செஃப்பை தவிர வேறு யாரையுமே அலோவும் பண்ண மாட்டார். அவரோட பொண்ணு ஐஸ்வர்யாவும் அதே ரிசார்ட்டில் தான் செஃப்பாக வேலை பார்ப்பாங்க. மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாரோ அதே மாதிரி தான் அவர் பொண்ணையும் அவர் ட்ரீட் பண்ணுவார். வெற்றி பண்ணுற சின்ன சின்ன தப்பால் ஐஸ்வர்யாவுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கும். அதனால் வெற்றிக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் நிறைய சண்டை நடக்கும். வெற்றிக்கு வர சேலரி வச்சு அவரால் கடன்லாம் அடைக்க முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் அவருக்கு பார்ட் டைமில் ஒரு தள்ளு வண்டி கடையில் குக் பண்ணுற வேலை கிடைக்கும். அவரும் இப்போ சந்தோஷமாக ரெசார்ட்டில் அவர் வேலையை முடிச்சுட்டு அங்கே போய் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. நெடுமாறனுக்கும் அந்த ரெசார்ட்டோட மேனேஜருக்கும் சுத்தமாக செட் ஆகாது. ஆனால் அவரோட பொண்ணு ஐஸ்வர்யாவும் அந்த மேனேஜரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். இதுக்கு முன்னாடி இந்த ரெசார்ட் ரொம்பவே ஜாலியாக இருந்தது. இப்போ தான் இப்படி ஸ்ட்ரிக்டாக மாறிடுச்சுன்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி மாறினதுக்கு என்ன காரணம், அங்கே அப்படி என்னதான் நடந்துச்சு, வெற்றி ஆசைப்பட்ட மாதிரி அந்த ரெசார்ட்டில் அவர் ஒரு செஃப்பாக ஆனாரா, நெடுமாறன் எதுக்காக வெற்றியை இடிக்க வந்தார், இதெல்லாம் தான் இந்த சீரீஸோட கதை. இந்த மாதிரி சீரீஸ் அண்ட் மூவிஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த சீரீஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.